ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம சேனல் கார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இபிஎஃப் லாகின் பண்ணி அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இபிஎஃப்ஓ யூஏஎன் லாகின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னையும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணுங்கள். கேப்சா என்டர் பண்ணோன்னையும் சப்மிட் சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும், அதை என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணோடனே கேப்சா என்டர் பண்ணுங்கள். கேப்சா என்டர் பண்ணோடனே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஹோம் வியூ இந்த மாதிரி இருக்கா, அதில் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம், யூஏஎன் கார்டு பார்த்து யூஏஎன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பாஸ்புக் பார்த்து பாஸ்புக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து மேனேஜ் அப்படிங்கிறத கொடுத்து அதில் கேஒய்சி பார்த்துக்கலாம், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். ஆன்லைன் சர்வீசஸ் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இபிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே கிளைம் பண்ணது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துக்கலாம். அந்த கிளைம் பண்ண இது எப்படி இருக்குது அதை பற்றி பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.